சாலமன் இருந்த பிறகு அவர் மகன் ரெகொபெயாம் அரசனா மாறுறாரு. அவரோ பெரியவர்கள் தீர்க்கதரிசிகள் அறிவுரையை தவிர்த்து கடுமையா ஆட்சி செய்தார். மக்கள் கிளர்ச்சி அடைகிறாங்க. ராஜ்யம் இரண்டாக பிரிந்தது. ரெகொபெயாம் அரசனாக தெற்கில் யூதாவையும், யெரொபெயாம் அரசனாக வடக்கில் இஸ்ரவேலையும் ஆட்சி செய்கிறாங்க. யெரொபெயாம் ராஜா மக்கள் ஆண்டவரை வழிபட ஜெருசலேமுக்கு போகக்கூடாதுன்னு 2 பொன்காளைகளை உருவாக்கி, இஸ்ரவேலே இதுவே உங்கள் தேவன்னு சொல்றாரு. இவருக்கு அப்புறமா வந்த அரசர்கள் இவரையே பின்பற்றி வேறு தெய்வங்களை வழிபடுறாங்க. இந்த சூழ்நிலையில தான் தேவன் ஒரு புதிய தீர்க்கதரிசியை எழுப்புறாரு. அவர் தான் எலியா. யாருக்குமே பயப்படாதவர். அவர் ராஜாவின் அரண்மனைக்கே நேரா போய் ராஜாவை நேரா பார்த்து சொல்றாரு, இந்த வருடங்கள்ல நாட்டுல மழை இருக்காது, என் வார்த்தை இல்லாமல் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. 3 ஆண்டுகளுக்கு மேலாக மழை இல்லைங்க. ஆனாலும் தேவன் எலியாவை பாதுகாத்தார். ஒரு ஓடைக்கு பக்கத்துல தங்கி இருந்தார். காகங்கள் அவருக்கு உணவு கொண்டு வந்தன. கொஞ்ச நாள்ல அந்த ஓடையும் வறண்டு போக ஒரு விதவை பெண்ணிடம் அனுப்பப்பட்டார். பாவங்க, அந்த விதவை பெண் கிட்ட இருந்ததோ ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான். எலியா அவள்கிட்ட அவருக்காக ஒரு சிறிய ஆடை செய்ய சொல்லி கேட்கிறாரு. அவளும் முழு மனதுடன் நம்பிக்கையுடன் செய்தாள். அவளோ ஆசீர்வதிக்கப்பட்டாள். அவ வீட்டுல அன்னையிலிருந்து அந்த மாவும் எண்ணெயும் குறையவே இல்லைங்க. இப்படியே ஒரு நாள் அவளோட மகன் இறந்து போக எலியா அவனுக்காக 3 முறை ஜெபித்தார். இறந்த பையனை உயிருடன் மீட்டார். இதுவே பைபிள்ல முதல்ல வர உயிர்த்தெழுதல் சம்பவம். இதற்கு பிறகு எலியா பால் என்கிற பொய்யான தெய்வத்தை வழிபடுற தீர்க்கதரிசிகளை பார்த்து ஒரு பெரிய சவால் விடுறாரு. யார் உண்மையான தேவன் என்பதை தெரிந்து கொள்வோம். நீங்கள் பாலின் தீர்க்கதரிசிகள், நானோ கர்த்தரின். ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, மொத்தம் 450 பொய் தீர்க்கதரிசிகள் தன்னைத்தானே வெட்டி கொண்டு சத்தம் போட்டு அவங்களோட தேவனை அழைக்கிறாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கல. நம்ம எலியா தேவனை நோக்கி ஜெபித்த போது வானத்தில் இருந்து தீ வந்தது. அங்க இருந்த பலிபீடங்கள், இறைச்சி, கற்கள், தண்ணீர் எல்லாத்தையுமே எரித்து விட்டது. அப்போ மக்கள் எல்லாம் கர்த்தரே உண்மையான தேவன்னு கூச்சலிடுறாங்க. எலியா மீண்டும் ஜெபிக்கிறாரு. மழை மீண்டும் ராஜ்யத்திற்கு வந்தது. இவ்ளோ நன்மை செஞ்சும் எதிரிகள் இல்லைனா எப்படி? அதுவும் இஸ்ரவேலின் ராணி யெசபேல் எலியாவை கொல்ல திட்டமிடுறா. அப்போ எலியா ஓடி போய் ஒரு மரத்தடியில் அமர்ந்து சொல்றாரு, தேவனே எனக்கு போதும், என்ன உங்ககிட்ட அழைச்சிக்கோங்கன்னு. தேவனோ ஒரு தூதுவனை அனுப்பி உணவு தண்ணீர் கொடுத்து பலப்படுத்தினார். 40 நாட்கள் பயணத்துக்கு பிறகு தேவனிடம் நேர்ல பேசுறாரு. நீ தனியாக இல்லை, 7000 பேர் இன்னும் என் பெயருக்காக உறுதியாக இருக்காங்கன்னு சொல்றாரு. பின் தேவன் எலியாவிடம் ஒரு புதிய தீர்க்கதரிசியை தேர்ந்தெடுக்க சொல்றாரு. அவர்தான் எலிஷா. எலிஷாவோ ஒரு சாதாரண விவசாயி தாங்க. எலியாவோ அவருடைய மேலங்கியை எடுத்து அவர் மேல போட்ட உடனே அவர் பார்த்துட்டு இருந்த வேலையை அப்படியே விட்டுட்டு எலியாவை பின்தொடர்ந்தார். எலியா மற்றும் எலிஷா ஜோர்தான் ஆற்றை கடக்க சென்றனர். எலியா தன்னோட மேலங்கியை எடுத்து ஆற்றை அடிக்க தண்ணீர் பிரிந்தது. அப்போ வானத்துல இருந்து தீஜ்வாலைகள் எரியிற ரதமும் தீக்கதிர்கள் கொண்ட தீக்குதிரைகளும் வந்தன. எலியா வானுக்கு உயிருடன் எடுத்து செல்லப்பட்டார். எலிஷா சத்தமா சொல்றாரு, என் தந்தையே, இஸ்ரவேலின் ரதங்களே குதிரைகளேன்னு. அப்போ எலியாவோட மேலாடை கீழே விழ எலிஷா எடுத்துக்கிறாரு. அவர் அதே ஆற்றை மேலாடையை வச்சு அடிக்க தண்ணீர் மீண்டும் பிரிந்தது. மக்களுக்கு புரியுது எலியாவின் ஆவி எலிஷாவின் மீது இருக்கிறதுன்னு. நிறைய மக்கள் இருந்தும் உண்மைக்காகவும் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கைக்காகவும் உயிருடன் எடுத்து செல்லப்பட்டார். ஒருவருடைய நம்பிக்கை வானை மூடியது, நெருப்பை அழைத்தது, மீண்டும் மழையை கொட்ட செய்தது. உண்மையாய் நிற்பதே நம்பிக்கை. மேலும் பல அற்புதமான வீடியோக்களுக்கு லைஃப் பாஸ்வேர்ட் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமேன். கடவுள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்.